வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பாயாசம். இங்கே ஒரு குக்கரில் 3/4 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கர் மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்குது. தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் தண்ணி எப்போவுமே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இங்கே 1 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 100 ml, மொத்தமாக 300 ml தண்ணி இதில் இருக்குது. தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு கைப்பிடி சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இங்கே 150 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொதிக்க ஆரம்பித்த உடனே இங்கே கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் பால் இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப்பு துருவன தேங்காய் சேர்க்குறப்ப பாயாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு இரும்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே பாயாசத்தோடு சேர்த்துருவோம். இப்போ சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறுனதும் கெட்டியாகும். சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு மொத்தமாகவே 20 நிமிஷம் தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.